ஹாய் அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முறுக்கு தான் பார்க்க போகிறோம். முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முறுக்குக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ கழுவி காய வச்சுருக்கேன் ரேஷன் பச்சரிசி. இதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் சிறுபருப்பு, 200 கிராம் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன் அளவு எடுத்து நான். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரௌனாலாம் தேவையில்ல, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை கடாயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலரெல்லாம் ஆக தேவையில்ல, லைட்டாக சூடான ஹீட் ஆனாக்கா போதும். லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் சிறுபருப்பு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக தேவையில்ல, சும்மா லைட்டாக ஹீட் பண்ணி வறுத்தா போதும். வறுத்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இதையும் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மாவு இந்த ஒரு கப்பில் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கப்பு மாவை இதில் போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கம்மியாக இருந்தால் கூட அப்புறமேட்டு பார்த்து போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓமம் சும்மா லைட்டாக இப்படி பண்ணி போட்டு விட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு பண்ண எண்ணெயை 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாக விட்டால் தான் அது மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஹீட் பண்ண எண்ணெயே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இந்த ஹீட்லேயே இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எண்ணெய் விட்டதை லைட்டாக கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைவோம். தண்ணி ஃபுல்லாக ஒரே டைம்லேயே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சாதான் கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. இது செலவே இல்லாததுங்க. அழகாக நம்ம வீட்டில் இருக்க ரேஷன் அரிசி வச்சு நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம். ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து பசங்க ஏதாச்சும் கேட்டுட்ருப்பாங்களா, அந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு உக்காந்துட்ருப்பாங்க கம்முன்னு. இப்போ மாவு கெட்டியாக பிசைஞ்சிட்டேன் நான். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் முறுக்குது. கொஞ்சம் கட்டியான பதத்திலே பிசைங்க, அப்போ தான் முறுக்கு புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் கட்டியாக இருந்தால் புழியவே முடியாது, நம்மளால் கை தான் வலி எடுத்துக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன் கரெக்டான பதத்தில். அது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். முறுக்கு புழியறத நான் இந்த 3 வோல்ட்ஸ் இருக்கும்ல, 3 அச்சு இதில் தான் முறுக்கு செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்டார் டிசைனில் நிறைய டிசைனில் இருக்கும்ல, எதில் வேணால் செஞ்சுக்கலாம். இந்த முறுக்கு புழியிற குழாய்க்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் விட்டு நல்லா உள்ளே இது பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ஃப்ரீயாக வரும். அதில் மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ எண்ணெயும் சூடாகிட்டு இருக்குது கடாயில். நம்ம இதில் மாவு ஃபுல்லாக போட்டுட்டு சின்ன சின்ன தட்டுங்க எடுத்து அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன சின்ன தட்டுங்கள் மேலே எண்ணெயை தடவிட்டு இது மேலே நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கை. இப்போ முறுக்கு இந்த தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி இதுலேயும் புழிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சூடான எண்ணெயில் இப்போ நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். இதை கொஞ்சம் பார்த்து போடுங்க, மேலே கீழே படப்போகிற எண்ணெய். பாருங்கள், முறுக்கு ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக தேவையில்ல, கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். நல்லா வந்திருக்கு பாருங்கள் முறுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆக போகுது. முறுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு முறுக்கு. இது பாருங்கள், கையில் உடைச்சாலே எவ்வளோ அழகாக உடையுது முறுமுறுன்ட்டு.
பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது, தூள் தூளாக ஆகுது பாருங்கள். இதை எங்கள் வீட்டில் எங்கள் பசங்கிட்ட இப்போ நான் சாப்பிட்டு கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த முறுக்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக கிரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு நீங்களும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.